குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் வந்து ஒரு 2 மார்க் சரியா பட்டன் ஓகே. இதுதான் எக்ஸாம்பிள் 2.54ல் ஃபைண்ட் த சம் ஆஃப் இல்லைன்னா தமிழில் மதிப்பு காண்க இந்த மாதிரி கேட்டாங்கன்னா 1 + 2 + 3 + 50 இதனுடைய மதிப்பு காண்க இல்லைன்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் அப்படின்னு கேட்பாங்க சரியா. 2 மார்க். இப்படி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம போன வீடியோவில் 3 ஃபார்முலாஸ் பார்த்தோம் ஓகேவா. இதற்கான ஃபார்முலா அது இயல் எண்களில் தொடங்குது. இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா n × n+1/2 ஓகேவா. அது இயல் எண் 1 2 3 இந்த ஆர்டர்லேயே ஸ்டார்ட் ஆகுது. இப்படி கேட்டாங்கன்னா 1 + 2 + 3 n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா n × n+1/2 ஓகேவா. என்னன்னா கடைசி உறுப்பு லாஸ்ட். 1 + 2 + 3 n எவ்வளவு 50 = 50 × 50 + 1/2 ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 50 கூட 1 ஆட் பண்ண 50 கூட 1 ஆட் பண்ணா 51 கூட்டினா 51 டிவைடட் பை 2 ஓகேவா. இனி நம்ம இந்த 50 2 கேன்சல் பண்ணலாம் ஓகேவா. 2 25 கேன்சல் பண்ணால் 25 ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு டேபிள் தெரியலனாலும் பரவாயில்ல, 2 இருந்துன்னா நம்ம இந்த 50ல் பாதி எவ்வளோ 25 கட் பண்ணிவிட்டு 25 போட்டுடலாம். இனி இந்த 25 51 என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும் ஓகேவா. 1 5s are 5 5 5s are 25 1 2s are 2 5 2s are 10 5 7 2 1. அப்போ இதற்கான ஆன்சர் 1 + 2 + 3 ஆன்சர் எவ்வளவு 1275 இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் ஓகேவா. இதற்கான ஆன்சர் எவ்வளவு 1275 ஓகேவா ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் வந்து இது 1லேருந்து 50 வரை கேட்டிருக்காங்க ஓகேவா. அடுத்த சம் எப்படின்னா 1லேருந்து கேட்கல, ஆனால் 16 17 18 19 இப்படி கண்டினியூவாக 75 வரை போகுது ஓகேவா. இது வந்து டைரெக்டாக 1லேருந்து கேட்டிருக்காங்க 1லேருந்து 50 ஓகேவா. இது ஒரே ஸ்டெப்போட முடிஞ்சிருச்சு ஓகேவா. ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், லாஸ்ட்டு n வந்து எவ்வளோ 50 போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 2 ஸ்டெப்பாக செய்யணும். எப்படின்னா 1 + 2 + 1லேருந்தே தொடங்குற மாதிரி லாஸ்ட் நம்பர் எவ்வளோ 75 ஓகேவா. மைனஸ் அடுத்த ஸ்டெப் என்னன்னா இந்த 16க்கு முந்திர நம்பர் என்னது 15 ஓகேவா. 1லேருந்து 1 2 3 15 ஓகேவா. இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே வந்து போன ஃபஸ்ட்டு சம் வந்து 1லேருந்து 50 வரை, ஆனால் இன்னொரு சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா 16லேருந்து கேட்டிருக்கு. இப்படி கேட்டாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 1லேருந்து லாஸ்ட் நம்பர் எவ்வளோ 75 வரைக்கும் ஒரு ஸ்டெப் மைனஸ் இந்த 16க்கு முந்திர நம்பர் எத்தனை 15 1லேருந்து 15 வரை ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கான ஃபார்முலா இதே ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணுறோம் ஓகேவா. n × n+1/2 இது ஒரு ஸ்டெப் மைனஸ் n × n+1/2 இது ஒரு ஸ்டெப். இப்போ இதில் வந்து n வந்து எவ்வளவு 75 + 1/2 ஓகேவா. மைனஸ் இதில் n எவ்வளோ 15 × 15 + 1/2 ஓகேவா. என்ன பண்ணிடலாம் 75ல் 75 கேன்சல் பண்ண வேண்டாம். 75னா அது நான் பாயிண்டில் போகும், அப்படி போட வேண்டாம். இந்த 75 அப்படி வச்சிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 75 × 76/2 இது ஒரு ஸ்டெப் மைனஸ் 15 + 1 16/2 நம்ம என்ன செஞ்சிடலாம் இந்த 2ஐ 76ஐ என்ன பண்ணிடலாம் இது பண்ணிடலாம். 76ல் பாதி 38 16ல் பாதி 8 ஓகேவா. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஆன்சர், இந்த ரெண்டுலேருந்து கழிச்சோம்னா ஆன்சர் வந்து இப்போ 75 × 38 8 5s are 40 7 8s are
56 56 கூட 4 ஆட் பண்ணா 60 3 5s are 15 21 plus 22 இப்போ ஃபர்ஸ்ட்ல 2850 2850 minus 15 into 8 120 அப்போ 2850 இருந்து 120 மைனஸ் பண்ணா ஆன்சர் இதற்கான ஆன்சர் 2730 ஓகேவா புரிஞ்சுதா பார்த்துக்கோங்க முதல் சம்மில் வந்து டைரெக்டாக ஒன்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேவா ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆனதுனால டைரெக்டாக தான் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம் n × n + 1/2 n எவ்வளவு என்னன்னா கடைசி உறுப்பு ஓகேவா கடைசி உறுப்பு எவ்வளவு 50 50யை போட்டு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம் ஆனால் நம்மளுக்கு இங்கே ஒன்லேருந்து ரெண்டாவது சம் பாருங்க ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகலை எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 16 17 அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இப்படி ஒரு ஸ்டெப்பை 1லேருந்து 75 வரைக்கும் ஒன்று மைனஸ் இதுக்கு முந்தின நம்பர் ஓகேவா இந்த ஃபார்முலா n × n + 1/2 இந்த பக்கம் போட்டிருக்கோம் இங்கே n வேல்யூ 75 இங்கே n வேல்யூ 15 கண்டுபிடிச்சோம்னா இந்த பக்கம் ஒரு ஆன்சர் இந்த பக்கம் ஒரு ஆன்சர் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா இதுதான் நம்மளுக்கு என்னது ஆன்சர் ஓகேவா ஸ்டூடெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கான ஒரு சம் என்னென்னா ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் செஞ்சு போடுங்க என்னன்னா 1 2 3 லாஸ்ட்டில் வந்து 60 இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க ஓகேவா ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் ஒரு 5 மார்க்கில் பார்க்கலாம் இதை பார்த்துக்கோங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு 5 மார்க் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மெத்தடில் தான் ஸ்கொயர் வச்சு க்யூப் வச்சு கேட்பாங்க ஓகே ஸ்டூடெண்ட் தேங்க்யூ பை